ஏன் சுட்டுக் கொண்டார்கள் என்றால், காந்தி சொன்னார், இந்துக்களும் முஸ்லிம்களும் இந்த மண்ணின் மைந்தர்கள் தான், ஒற்றுமையாக இருக்க வேண்டும், ஒருவருக்கொருவர் படுகொலை செய்து கொள்ளக்கூடாது, இணைந்து வாழ வேண்டும். இந்த நாடு வெள்ளையரிடமிருந்து விடுதலை பெற்ற பிறகு இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். அரசாங்கத்திற்கு ஒரு மதம் இருக்கக்கூடாது. மனிதனுக்கு மதம் இருக்கலாம். நான் இந்து, நீ முஸ்லிம், நீ சீக்கியன் என்று மனிதர்கள் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளலாம், எந்த கடவுளையும் கும்பிடலாம். ஆனால் நாம் உருவாக்க போகிற அரசாங்கத்திற்கு சொந்தமாக மதம் இருக்கக்கூடாது என்று சொன்னவர் காந்தியடிகள். அதே கருத்தை வலியுறுத்தியவர் தான் இங்கே சிலையாக இருக்கிற புரட்சியாளர் அம்பேத்கர், பாபா சாஹேப் டாக்டர் B.R. அம்பேத்கர் என்பதை மறந்துவிடக் கூடாது. அம்பேத்கருடைய கருத்துதான் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது என்று. மதசார்பின்மை, மதசார்பற்ற அரசு, மதசார்க்கியால் சுட்டு கொன்றவன் தான் நாத்துராம் கோட்சே. அந்த நாத்துராம் கோட்சே என்பவன் RSS இயக்கத்தை சார்ந்தவன். அன்றைக்கு இந்து மகாசபா, அதன் பிறகு வீர சாவர்கர் என்பவரால் வளர்க்கப்பட்டவன், பயிற்றுவிக்கப்பட்டவன். காந்தி இருந்தால், அவர் இன்னும் 10 ஆண்டுகள் இருந்தால் நமக்கு நல்லதல்ல, அவரை காலி செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துதான் கோட்சேவை தீர்மானிக்கிறார்கள். காந்தியடிகள் மதசார்பின்மைக்காக உயிரிழந்தார். அதே அடிப்படையில் தான் இந்திரா காந்தி அம்மையாரும் சுட்டுக் கொல்லப்பட்டார். மதசார்பின்மைக்காகத்தான் அவரும் உயிரை தந்தார், ரத்தம் சிந்தினார். அவருடைய வாரிசுகள் இன்றைக்கு ராகுல் காந்தி. அதே கருத்துக்காகத்தான் இந்த நாடு மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும். எத்தனை மதங்களும் இந்தியாவில் இருக்கலாம், யாரும் எந்த மதத்திலும் இருக்கலாம், யாரும் எந்த கடவுளையும் நம்பலாம், யாரும் எந்த கடவுளையும் கும்பிடலாம். மனிதர்களின், மக்களின் நம்பிக்கையை யாரும் தலையிடக்கூடாது. ஆனால் அரசாங்கம் மதசார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். இதுதான் அம்பேத்கர் விரும்பியது. இதுதான் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிறது. அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தில் இருப்பதை நேரடியாக எதிர்க்காமல் மறைமுகமாக எதிர்க்கிற கும்பல் தான் பிஜேபி. நேரடியாக விமர்சிக்காமல் மறைமுகமாக அதை நீர்த்து போக செய்கிற அனைத்து வேலைகளையும் செய்கிற கும்பல் தான் RSS. இதை சரியாக உணர்ந்து கொண்ட இளம் தலைவர் தான் ராகுல் காந்தி அவர்கள். அதனால்தான் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு ராகுல் காந்தியை, அவரது கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறோம். காங்கிரஸை ஆதரித்து நான் இன்றைக்கு கர்நாடகாவுக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துங்கள் என்று கேட்டுக்கொள்வதற்காகத்தான். பாரதிய ஜனதாவிடம் மீண்டும் இந்த ஆட்சி போய் சிக்கிக் கொள்ளக்கூடாது, இந்த நாடு சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஒரு ஆபத்தை உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் பிஜேபியோடு எந்த முரண்பாடும் கிடையாது, மோடியோடு எந்த பகையும் கிடையாது. அவர் யாரோ, நான் யாரோ, அவர் பிரதமர், அவ்வளவுதான். அவருக்கு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் மோடியை எதிர்க்க வேண்டும், ஏன் காங்கிரஸோடு நிற்க வேண்டும் என்றால், காங்கிரஸ் தான் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க உறுதி எடுத்திருக்கிற இயக்கம். அதற்கு தகுதியான தலைவர் ராகுல் காந்தி தான். அவர்தான் இன்றைக்கு வெளிப்படையாக அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, அம்பேத்கர் சிந்தனைக்கு ஆபத்து. அம்பேத்கர் எழுதிய சட்டம் இருந்தால்தான் சமூக நீதி இருக்கும், சமூக நீதி இருந்தால்தான் இடஒதுக்கீடு இருக்கும், இடஒதுக்கீடு இருந்தால்தான் இந்த எளிய மக்கள் கல்வி பெற முடியும், வேலை வாய்ப்பை பெற முடியும். SC, ST, MBC, BC என்கிற OBC மக்கள், மைனாரிட்டிஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் இவர்கள் எல்லாம் கல்வி பெற முடியும், தலை நிமிர்ந்து வாழ முடியும் என்றால் அதற்கு சமூக நீதி தேவை. சமூக நீதி வேண்டும் என்றால் அரசமைப்பு சட்டம் தேவை. இந்த அரசமைப்பு சட்டத்தை எழுதியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். அந்த தலைவரை மதிக்காத ஒரு கும்பல், அவர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை ஏற்காத ஒரு கும்பல், இன்றைக்கும் இந்த தேசிய கொடியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு அமைப்பு இந்தியாவிலே உண்டு என்றால் அது RSS தான். அவருடைய அலுவலகத்தில் நமது தேசிய கொடியை ஏற்ற மாட்டார்கள். அவர்கள் இந்த தேசத்தின் அரசமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். வாஜ்பாய் முதலாக பிரதமர் ஆனவுடன் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை மீளாய்வு செய்ய போகிறோம் என்று வெங்கடாச்சலையா நீதிபதி தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டவர். ஏன் 3 ஆண்டுகள் அல்லும் பகலும் அயராது உழைத்து எழுதினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இவ்வளவு பெரிய கான்ஸ்டிடியூஷன்,
அரசமைப்பு சட்டம். உலகத்தில் வேறு எந்த நாட்டிலும் இவ்வளவு பெரிய சட்டம் கிடையாது. இந்த சட்டத்தை எழுதுவதற்காக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் கூட தூங்கவில்லை. 3 ஆண்டுகள் உழைத்தார். அதை அரங்கேற்றம் செய்யும் போது அனைவரும் எழுப்பிய கேள்விகளுக்கு மணிக்கணக்கிலே விளக்கம் கொடுத்தார். அப்படி உருவான சட்டம் இந்த சட்டம். இதை எழுதியதால் தான் 65 வயதிலேயே அம்பேத்கர் உயிரிழக்க நேர்ந்தது. நோய்வாய்ப்பட்டார். சர்க்கரை நோய் வந்தது. அவருக்கு இரத்த கொதிப்பு வந்தது. இந்த நோயெல்லாம் வருவதற்கு காரணம் அவர் கண்விழித்த அரசமைப்பு சட்டம் எழுதியதுதான் காரணம். இரவு பகலாக கண்விழித்து படித்தார், எழுதினார். அந்த சட்டத்திற்கு எதிரான கும்பல் தான் பிஜேபி கும்பல். அம்பேத்கரின் சிந்தனைக்கு எதிரான கும்பல் தான் RSS கும்பல். அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை, மக்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. இந்த நாட்டையும் மக்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரே சக்தி இன்றைக்கு இந்தியாவில் ராகுல் காந்தி தான் என்பதை நான் இந்த இடத்திலே அடித்து சொல்ல விரும்புகிறேன். அதனால்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தியின் கரங்களை இறுக பற்றி நிற்கிறார். தமிழ்நாட்டிலே 10 தொகுதிகளை காங்கிரசுக்கு தந்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 40க்கு 40 திமுக கூட்டணி வெற்றி பெறும். 10 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட்ட 2 இடங்களிலும் வெற்றி பெறுவோம். தோழர்களே, தமிழ்நாடு இன்றைக்கு அகில இந்தியாவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக மாறி இருக்கிறது. காங்கிரசுக்கு உற்ற துணையாக இருக்கிற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை போல கர்நாடகாவும் காங்கிரஸ் கட்சிக்கு உற்ற துணையாக நிற்க வேண்டும். அப்போதுதான் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும். போன தேர்தலிலே கர்நாடகாவிலே தென்னிந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இல்லை, கர்நாடகாவில் தான் பிஜேபி வெற்றி பெற்றது. 28 இடங்களில் 27 இடங்கள் பிஜேபி வெற்றி பெற்றது. ஆந்திராவிலே முடியாது, தெலுங்கானாவிலே முடியாது, கேரளாவிலே முடியாது, தமிழ்நாட்டிலே முடியாது. இந்த 4 மாநிலங்களை அவர்கள் குட்டிக்கரணம் அடித்தால் கூட அவர்களால் வெற்றி பெற முடியாது. ஆனால் கர்நாடகாவில் அவர்கள் இந்த வாய்மான அரசியலை செய்து 28 இடங்களிலே 27 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். ஆனால் நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் DK சுரேஷ் அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றார். மறுபடியும் அவரை வெற்றி பெற வைப்பீர்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற வேண்டும். செய்வீர்களா? கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா? உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்து உங்களை கேட்கிறேன். ஒரு வாக்கு கூட சிந்தாமல் சிதறாமல் கை சின்னத்திலே முத்திரையிடுங்கள். DK சுரேஷ் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். கர்நாடகாவில் இந்த முறை பாரதிய ஜனதாவை வெற்றி பெற வைக்க எந்த சூழலும் அமையக்கூடாது. அவர்களை விரட்டி அடிக்க வேண்டும். தென்னிந்தியாவில் பிஜேபிக்கு வேலை இல்லை, விரட்டி அடிப்போம். ஆந்திராவிலே முடியாது, தெலுங்கானாவிலே முடியாது என்கிற போது கர்நாடகாவிலும் முடியாது என்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நான் கர்நாடகாவில் வாழ்கிற ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன். இது வழக்கமான தேர்தல் அல்ல. தனிநபர்கள் யார் வெற்றி பெற வேண்டும் என்கிற போட்டி அல்ல. ராகுல் காந்தி நடத்துகிற இந்த யுத்தம் மக்கள் யுத்தம். ராகுல் காந்தி நடத்துகிற இந்த யாகம் ஜனநாயகத்திற்கான ஒரு வேள்வி. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இன்னும் அவர் திருமணம் கூட செய்து கொள்ளாமல் முழுமையாக தம் வாழ்க்கையை அரசுக்கு ஒப்படைத்துக் கொண்டு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். முற்போக்கான சிந்தனையாளர், அம்பேத்கரியத்தை உள்வாங்கிய தலைவர், பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட தலைவர், இன்றைக்கு ஜெய்பீம் என்று முழங்கக்கூடிய வலிமை பெற்ற ஒரு இளைஞராக, இளம் தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார். எனவேதான் விடுதலை சிறுத்தைகள் ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டும். காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வலிமை பெற வேண்டும். பாரதிய ஜனதா அரசை தூக்கி எறிய வேண்டும். இந்தியா கூட்டணியின் ஆட்சி டெல்லியிலே வளர வேண்டும். மோடியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். அந்த பாசிச அரசை வீழ்த்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். எனது அருமை சொந்தங்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை கை சின்னத்திலே முத்திரையிட்டு DK சுரேஷ் அவர்களை பெருவாரியானது காங்கிரஸ் இயக்கத்தினுடைய மாநில துணைத் தலைவர் SM இதயத்துல்லா அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த வேலு நாயக்கர் அவர்களுக்கும், அனுமந்த ராயப்பா அவர்களுக்கும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தினுடைய தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். என்னோடு கர்நாடக மாநில விடுதலை சிறுத்தைகள் கோவேந்தன், சந்திரசேகர், ராஜ்குமார் மற்றும்
வேணும். இந்த 3 பேர் கேண்டிடேட்டா போட்டிருந்தாங்க. நேற்று வந்து பேசி